நல்லா கவனிங்க. நம்பிக்கை இழந்த ஒரு பெண் வயல்வெளிக்கு வருகிறாள், நம்பிக்கையே இல்லாமல் வருகிறாள். நான் இப்படி வரும்பொழுது இந்த ஊரார் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள் என்று மனதில் கேள்வியோடும் பலவிதமான கலக்கங்களோடு வந்தவளுக்கு பதில் என்ன தெரியுமா? வெயிட், நான் தான் சுதந்திரவாளி, ஆனா என்னிலும் கிட்டின ஒரு சுதந்திரவாளி இருக்கிறான், அவன் நோ சொல்லிட்டா ஐ வில் மேரி யூ. இது எவ்வளோ ஒரு சந்தோஷமான செய்தி இல்ல? அவள் வாழ்க்கையில் இருந்த நிந்தையே, விதவை என்ற நிந்தையை தான் அவள் சுமந்துட்டு இருந்தா. ஆனா ஐ வில் மேரி யூன்னு சொல்லி ஒரு பெரிய பணக்காரன் சொல்றாரு அப்படின்னா it is a favor from the Lord. இன்னைக்கு இங்க இருக்கிற அநேக வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன், வாழ்க்கை அமையாமல் எதிர்காலம் கேள்விக்குறியோடு காத்திருக்கிறீர்களா? அருமையான தாய்மார்களே, உங்கள் பிள்ளைகளை குறித்து கலக்கத்தோடு இருக்கிறீங்களா? நான் கர்த்தருடைய சன்னிதானத்தில் நின்று ஆண்டவருடைய ஊழியக்காரியா சொல்றேன், உங்களுக்கு நற்செய்தி வரும். உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கைப்படுவார்கள். எவ்வளோ நாள் அழுது புலம்பி கண்ணீரோடு இருந்த உங்களுக்கு ஆறுதலின் நற்செய்தி. இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்களே, உங்களை எல்லாத்துக்கும் ஒரு நற்செய்தி சொல்றேன். ஒரு பரம போவாஸ் இருக்கிறார். அந்த பரம போவாஸ் உங்களை எல்லாம் பார்த்துக்குவாரு. அவர் உங்கள்கிட்ட சொல்றார், நான் தான் சுதந்திரவாளி, ஐ ஆம் யுவர் ரிடீமர், நான் உன்னை மீட்டு கொள்ளுவேன். இன்னைக்கு எதெல்லாம் மீட்கப்பட முடியலன்னு கலங்கி போயிருக்கிறீங்க. ஐயோ, இது மீட்கப்படலையே, என் வீட்டில் ரட்சிப்பு இல்லையே, என் வீட்டில் இதெல்லாம் எப்படி நடக்கும்? நற்செய்தி வருமா? போவாஸ் ஆகிய சுதந்திரவாளி, ஐ வில் மேரி யூ அண்ட் ஐ வில் டேக் கேர் ஆஃப் யூ என்று சொன்னது போலவே பரம போவாஸ் ஆகிய தேவன், நான் உனக்கு எல்லாம் செய்கிறேன், உன்னை நித்திய விவாகத்திற்கு நியமித்துக் கொண்டு இதை விட என்ன நற்செய்தி வேணும் சொல்லுங்க? நான் உன்னை பார்த்துக்கிறேன் ஒரு ஆண்டவர் சொல்றார். இந்த மாதம் எல்லாம் கர்த்தர் உங்களை பார்த்துக் கொள்ளுவார். ஹல்லேலூயா.